ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் இந்த கால வேளையில இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாளில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. தேவன் நீங்களுக்கு கையெடுக்கிற ஒவ்வொரு வேலைகளை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எரேமியா 33வது அதிகாரம் 40வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நிச்சய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகண்டு போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்துல வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமா இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த அதிகாரத்துல கீழே இருக்கிற ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும் போது தேவன் எப்படி அவர்களை நடத்தி வருகிறார் என்கிற காரியத்தை சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். உங்களோடு கூட அவர் இடைபடுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன என்று சொல்லி பார்க்கும் போது அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நிச்சய உடன்படிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல வசனத்தோடு கூட தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வதற்காக, ஒரு நன்மைகளை செய்வதற்காக, அதிசயங்களை செய்வதற்காக, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படி தேவன் சொல்லுகிறார். உங்களை விட்டு விலகுவதில்லை என்கிற நிச்சய உடன்படிக்கையை நான் உனக்காக பண்ணுகிறேன் மகளே மகளே என்று சொல்லி ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். எனவே ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? ஏன் கலங்கி போயிருக்கிறீர்கள்? ஒருவேளை ஆசீர்வாதம் வருவதற்கு வாய்ப்பில்லையே என்று கூட நீங்க கவலையோடு கூட காத்திருக்கிறீர்களா? தேவன் சொல்லுகிறார், உனக்கான நன்மையை நான் தரும்படியாய், உன்னை விட்டு விலகாதபடிக்கு உனக்கு உடன்படிக்கை பண்ணி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கீழே வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து அவர்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் இந்த தேசத்தில் அவர்களை நிலைநாட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நன்மை செய்யவும் உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கும் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்கள் பேர்ல நினைச்சிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. எனவே இந்த புதிய நாளில் ஆண்டவருடைய சமூகத்துல காத்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல பிடித்து கொண்டு இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். தேவனே, நீங்கள் எனக்கு நன்மை செய்வதற்காக என்னை கைவிடாதபடிக்கு என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி என்னை நடத்தி வந்திருக்கிற என் தேவனே, எனக்கு இந்த ஒரு காரியத்தில் அற்புதங்க செய்யுங்கப்பா. இந்த ஒரு காரியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஒரு காரியத்துல எனக்கு ஒரு நன்மை உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் நீங்க என்னை பார்த்து சொல்லுகிறீர் அல்லவா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருங்கள். நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக, உயர்வின் நாளாக, தேவன் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை செய்யும் நாளாக இருப்பதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு நன்மை செய்யும்படி எங்களை கைவிடாது இருந்து உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் என்று இந்த நாளில நாங்கள் பார்த்தோம் அப்பா. நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்திற்காய் நன்றி ஆண்டவரே. யார் யார் என்னென்ன காரியங்களில ஒரு நன்மை வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார்களோ, ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார்களோ, ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார்களோ, ஒரு உயர்வு வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்துல நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த நன்மை உண்டாவதாக நாங்க ஜெபிக்கிறோம். அவர்களை பார்த்து சொல்லுங்க, நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், நான் உனக்கு சத்தியம் பண்ணி இருக்கிறேன், உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தேச்சுவீராகப்பா. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைவதாக. நீங்க அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.